வணக்கம். ராமேக்ஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகள் ஆழமான பகுப்பாய்வு வகுப்பிற்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு மார்ச் 4 2026க்கான மிக முக்கியமான தேர்வுக்கு தேவையான தரவுகளை தான் நம்ம விரிவா அலச போறோம். கண்டிப்பா. எந்த ஒரு அறிமுக தாமதமும் இல்லாம நாம நேரடியா பாடத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கோட். வெற்றிக்கு குறுக்கு வழி இல்லை. தொடர் பயிற்சியே டிஎன்பிஎஸ்சியில் உங்களை வெற்றியாளராக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு ஊக்கமூட்டும் வாசகம். இந்த தொடர் பயிற்சி தான் நடப்பு நிகழ்வுகளை மனப்பாடம் செய்யாம புரிஞ்சுக்க உதவும். சரி, நம்ம முதல் பகுதியான முக்கிய சுருக்கங்களை எடுத்துக்கலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ ககன்யான் திட்டம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கிய ட்ராக் ரக பாராஷூட் வெற்றிகரமா பரிசோதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ட்ராக், அது ஆங்கிலத்துல ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியத்துவம் என்னன்னா விண்வெளி வீரர்களை பத்திரமா பூமிக்கு திருப்புவதுதான். கரெக்ட். விண்கலம் வளிமண்டலத்துக்குள்ள அதிவேகத்துல வரும்போது பிரதான பாராஷூட்டுகள் திறக்கிறதுக்கு முன்னாடி வேகத்தை கட்டுப்படுத்த இது ஒரு பிரேக் மாதிரி செயல்படும். நிச்சயமா. இது டிஆர்டிஓவோட ஒரு பெரிய சாதனை. அடுத்ததா தொழில் சார்ந்த ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு. ஆமா, ஆந்திர பிரதேசத்துல அனாகப்பள்ளி மாவட்டம் ரம்பில்லில கோரே எனர்ஜிஸ் நிறுவனம் ஒரு பெரிய திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த லித்தியம் அயோன் பேட்டரி ஜிகா ஃபேக்டரியா அவங்க அங்க அமைக்க உள்ளாங்க. தேர்வர்கள் இந்த ரம்பில்லி அப்படிங்கிற இடத்தையும் கோரே எனர்ஜிஸ் அப்படிங்கிற பேரையும் குறிச்சு வச்சுக்கணும். அடுத்து ஆட்சி மொழி தொடர்பான ஒரு மாநாடு, ராஜ்பாஷா சம்மேளனம். இந்த மாநாடு கிழக்கு, வடகிழக்கு மற்றும் வடக்கு பிராந்தியங்களுக்காக அகர்தலாவில் நடைபெற்றிருக்கு. சரி, அடுத்ததா ஒரு புதிய அறிமுகம் பாத்தீங்கன்னா நவரத்னா அந்தஸ்து கொண்ட நால்கோ நிறுவனம் சார்பா வந்திருக்கு. நவரத்னா நிறுவனம்னாலே டிஎன்பிஎஸ்சில ரொம்ப முக்கியம். அவங்க புதிய IA-91 தர அலுமினியம் அலாய் ஓலோக பரப்பு கட்டிகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த IA-91 தரம் ஏன் அவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா விண்வெளி பாதுகாப்பு துறையில பயன்படக்கூடிய அலுமினோ ரொம்ப இலகுவாவும் அதே சமயம் ரொம்ப வலிமையாகவும் இருக்கணும். அந்த தேவைய இந்த IA-91 துல்லியமா பூர்த்தி செய்யும். ஓ சூப்பர். அடுத்து வெளியுறவு செய்தி. மாலத்தீவுக்கு இந்தியா ஒரு சிறப்பு பரிசு கொடுத்திருக்காங்க. மாலத்தீவின் ஃபோவாமுலா மற்றும் தாலு ஆகிய 2 தீவுகளுக்கு புதிய போக்குவரத்து சேவைக்காக இந்தியா தனது முதல் அதிவேக படகுகளை பரிசா வழங்கியிருக்கு. ஃபோவாமுலா மற்றும் தாலு, இந்த பெயர்களை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, சர்வதேச அளவுல அடுத்த முக்கிய சுருக்கங்கள் மற்றும் தினங்கள் பத்தி பார்க்கலாம். முதல்ல ஈரானோட ஏவுகணை சோதனை பத்தி பார்த்துடலாம். ஈரான் அதன் குர்ராம் ஷஹர் 4, அதாவது கெய்பார் உந்து விசை ஏவுகணைகளை ஏவியுள்ளாங்க. அதே சமயம் ஈரானில் ஒரு பெரிய தலைமை மாற்றமும் நடந்திருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் தலைவர் அயதுல்லா அலி கமேனி இறந்துவிட்ட தகவலை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆமா, இதனடுத்து ஈரானில் இடைக்கால 3 நபர் தலைமைத்துவ குழு உருவாக்கப்பட்டு அதோட தற்காலிக உச்சத் தலைவராக சட்ட வல்லுனர் அயதுல்லா அலி ரேசா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளார். அயதுல்லா அலி ரேசா அராஃபி, இந்த பேரை குறிச்சு வச்சுக்கோங்க. சரி, முக்கிய தினங்களுக்கு வருவோம். பிப்ரவரி 28. லீ பாங்குகள்ல இது பிப்ரவரி 29 வரும். இது அரிய வகை நோய் தினம். இதோட கருத்துரு பாத்தீங்கன்னா மோர் தென் யூ கேன் இமேஜின். அதே போல மார்ச் 3 உலக செவித்திறன் தினம். இதோட கருத்துரு ரொம்ப ஆழமானது. அது என்னன்னா, ஃப்ரம் கம்யூனிட்டிஸ் டு கிளாஸ் ரூம்ஸ், ஹியரிங் கேர் ஃபார் ஆல் சில்ட்ரன். இல்ல, இது ஒரு முக்கியமான கேள்விக்கான ஏரியா. இந்த குழுவோட பணி அமைப்பு பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இந்த குழுவோட முக்கிய பணி என்னன்னா, சிறப்புரிமையை மீறும் உறுப்பினர்களை கண்டித்தல், இடைநீக்கம் செய்தல் அல்லது வெளியேற்றுதலுக்கான பரிந்துரை வழங்குறது. உறுப்பினர்கள் எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். மக்களவையில 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்கள சபாநாயகர் பரிந்துரை செய்வார். மாநிலங்களவையில எப்படி? மாநிலங்களவையில 10 உறுப்பினர்கள், அவங்கள அவை தலைவர் பரிந்துரை செய்வார். அரசியலமைப்பு சரத்துகள் பாத்தீங்கன்னா, சரத்து 105 நாடாளுமன்றத்துக்கும் சரத்து 194 மாநில சட்டமன்றங்களுக்கும் பொருந்தும். ரொம்ப தெளிவான விளக்கம். அடுத்ததா திட்டங்கள்ல எழுச்சிமிகு கிராமங்கள் திட்டம் 2, அதாவது VVPII. ஆமா, வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம். இதோட காலம் 2024-25 முதல் 2028-29 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதோட பட்ஜெட் 6839 கோடி ரூபாய். பயனாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் சர்வதேச நில எல்லைகளுக்கு அருகிலுள்ள 18 மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேச கிராமங்கள் தான். இந்த சர்வதேச நில எல்லைகள், அதாவது ILBs ஒட்டிய பகுதிகளை மேம்படுத்த இந்த திட்டம் ரொம்பவே உதவும்.
சரி, சர்வதேச செய்திகள்ல ஆற்றல் மற்றும் உணவு பாதுகாப்பு பத்தி பேசுவோம். ஐஇஇ உறுப்பினர் நிலையில இந்தியா ஒரு பெரிய நகர்வு செஞ்சிருக்கு. ஆமா, இந்தியா 2017 ஐஏஇயின் இணை உறுப்பினராக இருக்கு. இப்போ முழுமையான உறுப்பினருக்கான கோரிக்கை வரவேற்கப்பட்டிருக்கு. இந்த ஐஇஇ பத்தின பின்னணி கொஞ்சம் சொல்லுங்க. இதோட விதிமுறைகள் என்ன? 1973 எண்ணெய் நெருக்கடிக்கு பிறகு ஓஇசிடி அமைப்பால 1974 ஐஏஇ நிறுவப்பட்டது. சரி. முக்கியமான விதி என்னன்னா, முழு உறுப்பினர் நிலை ஓஇசிடி நாடுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். ஆனா இந்தியா இதுல உறுப்பினர் இல்ல. அப்ப இந்தியா எப்படி சேர முடியும்? அது மட்டும் இல்லாம 90 நாட்கள் நிகர இறக்குமதிக்கு சமமான உலோபாய எண்ணெய் இருப்பு தேவை. இத நாம நிவர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. ஓ, புரிஞ்சுது. அடுத்ததா உணவு பாதுகாப்புல உலக உணவு திட்டத்துடன் இந்தியா ஒரு 5 ஆண்டு அரிசி விநியோக ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. WFPயோட செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தத்தோட அளவு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 2 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி. இதுல 25% குறுநெய் தானியங்கள் அடங்கும். இதோட விலை மார்ச் 31, 2026 வரைக்கும் குவிண்டாலுக்கு 2800 ரூபாய். இந்த உணவு யாருக்கு போக போகுதுன்னா, ஆப்பிரிக்கா, மேற்கு ஆசியா மற்றும் உலகெங்கும் உள்ள மோதல் மண்டலங்களுக்கு தான். இது இந்தியாவின் மிகப்பெரிய மனிதாபிமான உதவி. அடுத்து சர்வதேச கூட்டணிகள் மற்றும் இந்தியாவின் நிலைப்பாடு பத்தி பார்க்கலாம். பாக்ஸ் சிலிக்கா கூட்டணி. பாக்ஸ் சிலிக்கா இது அமெரிக்கா தலைமையிலான ஒரு லோபாய கூட்டணி. இதுல இந்தியா இப்ப இணைஞ்சிருக்கு. இதோட முக்கிய கவனம் எந்த துறையில இருக்கு? இதோட முழு கவனமும் முக்கியமான கனிமங்கள், குறைக்கடத்திகள் அதாவது செமிகண்டக்டர்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI துறைகள்ல தான் இருக்கு. இதுல இந்தியாவோட பங்கு என்னவா இருக்கும்? 10 புதிய ஆலைகள் மூலம் உற்பத்தியை பெருக்கிறது தான் இந்தியாவோட பங்கு. இந்த கூட்டணியில ஆஸ்திரேலியா, இஸ்ரேல், ஜப்பான், இங்கிலாந்து அப்புறம் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இருக்கு. ரொம்ப முக்கியமான கூட்டணிகள் இதெல்லாம். அதே போல வாஷிங்டன்ல நடந்த அமைதி வாரிய கூட்டம். போர்ட் ஆஃப் பீஸ். ட்ரம்பின் இந்த கூட்டத்துல இந்தியா ஒரு பார்வையாளராக மட்டும்தான் பங்கேற்றிருக்கு. இதோட நோக்கம் காசாவின் மறுகட்டமைப்பு. இந்தியா UNSC தீர்மானம் 2803 ஆதரிக்கிறது. ஆனா முழு உறுப்பினராக விரும்பவில்லை. சரியா சொன்னீங்க. இந்த கூட்டத்துல 27 நாடுகள் முழு உறுப்பினர்களாக இருக்காங்க. அதுல இஸ்ரேல், சவுதி அரேபியா, பாகிஸ்தான் அடங்கும். அப்புறம் 22 நாடுகள் பார்வையாளர்களா இருக்காங்க. அடுத்த பகுதி ரொம்பவே சென்சிட்டிவான ஒண்ணு. சுற்றுச்சூழல் மற்றும் சர்வதேச அறிக்கைகள். ICRIயை இந்தியாவின் மண் சீரழிவு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதோட தலைப்பு ஹீலிங் சாயில்ஸ் இன் இந்தியா. இதுல அதிர்ச்சியூட்டும் தகவல் என்னன்னா, நாம ஆண்டுக்கு 5.3 பில்லியன் டன் மேலடுக்கு மண்ணை இழக்கிறோம். அத்தோடு 5.4 முதல் 8.4 மில்லியன் டன் ஊட்டச்சத்துக்களையும் இழக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அதிக யூரியா பயன்பாடு மற்றும் ஒற்றை பயிர் சாகுபடிதான் முக்கிய காரணம். இதனால விளைவு என்னவா இருக்கும்? குழந்தைகளில் மறைநிலை பசி, அதாவது ஹிடன் ஹங்கர் ஏற்படுது. குறிப்பா துத்தநாகம், இரும்பு குறைபாடு அதிகமா காணப்படுது. இதுக்கு தீர்வு திட்டங்களா அரசு என்னென்ன வச்சிருக்கு? இத தேர்வர்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். மண்வள அட்டை, PM பிராணாம் மற்றும் பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா ஆகிய திட்டங்களை இந்த அறிக்கை தீர்வா சொல்லுது. இன்னொரு முக்கியமான அறிக்கை IEA அறிக்கை 2026. இதோட தலைப்பு எரிசக்தி புத்தாக்க நிலை 2026. ஆமா, த ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி இன்னோவேஷன் 2026. 2025ல பாத்தீங்கன்னா 320க்கும் மேற்பட்ட எரிசக்தி புத்தொழில் நிறுவனங்கள் நிதி பெற்றிருக்கிறாங்க. இதுல அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா, இந்தியா இடையே ஒரு பெரிய தொழில்நுட்ப போட்டி நிலவுது அப்படிங்கறதையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுது. இப்போ நாம மாநில செய்திகளுக்கு வருவோம். முக்கிய திட்டங்கள் மற்றும் இலக்குகள். கேரளா தொலைநோக்கு பார்வை 2031 வெளியிட்டிருக்காங்க. மாநில அந்தஸ்து பெற்ற 75வது ஆண்டில் திருவனந்தபுரம் மாநாட்டில் இந்த இலக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அறிவு சார்ந்த சமூக நீதி சமூகமாக கேரளாவை மாற்ற இலக்கு வச்சிருக்காங்க. அடுத்து பீகார்ல இருந்து ஒரு முக்கியமான தகவல். பீகார் இப்போ முழுமையா நக்சல் இல்லாத நிலை அப்படிங்கிற இலக்க அடைஞ்சிருக்கு. ஆமா, அங்கிருந்த கடைசி ஆயுதமேந்திய மாவோயிஸ்ட் சரணடைந்து விட்டார். இதோட பின்னணியை நாம பார்க்கணும். 1967ல மேற்கு வங்கத்துல நக்சல்பாரி இயக்கத்துடன் தான் இது தொடங்கியது. இது ரெட் காரிடார்னு அழைக்கப்படும் இடதுசாரி தீவிரவாதம், அதாவது LWE ஒழிப்பிற்கான மத்திய அரசின் கெடு மார்ச் 31, 2026. அந்த இலக்கை பீகார் எட்டியிருக்கு. டெல்லி மாநிலம் நிலப்பிரிவுகளுக்கான பூ ஆதார் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு நிலப்பிரிவுக்கும் 14 இலக்க அடையாள எண்
அதாவது UL-PIN வழங்கப்படும். இது நிலத்தகவல் மேலாண்மை அமைப்பை ILIMS ஆதரிக்கிறது. சூப்பர். அடுத்து நாம பிரபலங்கள், விருதுகள் மற்றும் விளையாட்டு செய்திகளுக்கு போவோம். பேஃப்டா விருதுகள் 2026. இது லண்டனில் நடைபெற்ற 79வது பதிப்பு. இதுல சிறந்த திரைப்படம் மற்றும் இயக்குனர் விருதை ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படம் வென்றிருக்கு. பால் தாமஸ் ஆண்டர்சன் இயக்கிய இந்த படம் மொத்தம் 6 விருதுகளை குவிச்சிருக்கு. ஆனா இதுல நம்ம இந்திய சாதனை ஒண்ணு இருக்கு. நீங்க பெருமையா சொல்லலாம். நிச்சயமா. மணிப்பூரி மொழி திரைப்படம் பூங்கு சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்பட விருதை வென்றது. இதுதான் இந்த விருதை வெல்லும் முதல் இந்திய படம். மற்ற வெற்றிகள் பாத்தீங்கன்னா சின்னஸ் படம் 3 விருதும், ஹாம்னெட் 2 விருதும் வாங்கியிருக்கு. நடிகர்கள் பிரிவுல ராபர்ட் அராமையா ரைசிங் ஸ்டார் விருது வென்றார். மேலும் ஜெசி பக்லி, உன்மி மொசாகு, சீன் பென் ஆகியோரும் விருது பெற்றாங்க. அடுத்து விளையாட்டுச் செய்திகள்ல குளிர்கால ஒலிம்பிக் 2026 இத்தாலியில நடந்து முடிஞ்சிருக்கு. பதக்கப்பட்டியல்ல முதலிடத்துல நார்வே இருக்காங்க. மொத்தம் 41 பதக்கங்கள், அதுல 18 தங்கம். 2வது அமெரிக்கா 33 பதக்கங்கள், 3வது நெதர்லாந்து 20 பதக்கங்கள், 4வது இடத்துல இத்தாலி 30 பதக்கங்கள், அதுல 10 தங்கம். இதுல இன்னொரு வரலாற்று நிகழ்வு என்னன்னா, ஸ்பெயின், பிரேசில், கஜகஸ்தான் இந்த 3 நாடுகளும் தங்களது முதல் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்காங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம் சார்ந்து 16வது நிதி ஆணையம் மற்றும் சந்தை கண்காணிப்பு பத்தி பேசலாம். 16வது நிதி ஆணையத்தின் காலம் 2026 முதல் 31 வரை. இதோட தலைவர் அரவிந்த் பனகாரியா. அரசியலமைப்பு சரத்து 280. இதுல முக்கிய பரிந்துரைகளை நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. முதலாவது செங்குத்து வரி அதிகார பகிர்வு. இது 41%. மாநிலங்களின் பங்கு அப்படியே தக்க வைக்கப்பட்டது. கிடைமட்ட பகிர்வு சூத்திரத்துல என்ன மாற்றம்? இதுலதான் பெரிய மாற்றம். GSDP வர்க்கமூலத்தை பயன்படுத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்புக்கு 10% எடை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பழைய வரி முயற்சி அளவுரு நீக்கப்பட்டுடுச்சு. உள்ளூர் அரசாங்க மானியங்கள் எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க? 7.9 லட்சம் கோடி ரூபாய். இதுல 80% அடிப்படை மானியம், 20% செயல்திறன் அடிப்படையில தரப்படும். பேரிடர் மேலாண்மை நினைவத்தி அது 2.04 லட்சம் கோடி ரூபாய். பொது மாநிலங்களுக்கு 75:25 விகிதத்திலையும், இமயமலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு 90:10 விகிதத்திலையும் பகிரப்படும். நகரமயமாக்கல் பிரீமியமா 10,000 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு. நிதி ஒருங்கிணைப்புக்காக 2030-31க்குள் நிதி பற்றாக்குறைய GDPயில் 3.5% குறைக்க மையம் இலக்கு வச்சிருக்கு. மாநிலங்கள் 3% உச்சவரம்பை பராமரிக்க வேண்டும். சந்தை கண்காணிப்புல செபி இப்போ சந்தை கையாளுதல் மற்றும் சைபர் மோசடிகளை கண்காணிக்க AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. இதே நேரத்துல TNPSC தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம் ஃபேக்ட். மாநிலத்தின் தற்போதைய நிறுவப்பட்ட சூரிய சக்தி திறன் 10.15 GHW ஆகும். இத கட்டாயம் நினைவில் வைங்க. செபி அமைத்து மற்றும் அந்நிய நேரடி முதலீடு அதாவது FDI பத்தி பார்ப்போம். செபி 1988ல நிறுவப்பட்டது. 1992 செபி சட்ட மூலம் சட்டப்பூர்வ அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது நிதி அமைச்சரகத்தின் கீழ் வருது. இதுக்கு பகுதி நேர நீதித்துறை, நிர்வாக மற்றும் சட்டமன்ற அதிகாரம் இருக்கு இல்லையா? கரெக்ட். இதோட அமைப்பு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவர், 2 அதிகாரிகள், ஒரு RBI பிரதிநிதி மற்றும் 5 கூடுதல் உறுப்பினர்கள் இருப்பாங்க. FDI புள்ளி விவரங்கள்ல 2025-26 நிதியாண்டோட முதல் 3 காலாண்டுகள்ல FDI அதிகரித்து 47.87 பில்லியனாக உயர்ந்திருக்கு. இது 18% வளர்ச்சி. முதலீடு செய்த நாடுகள் வரிசையில 1வது சிங்கப்பூர், 2வது அமெரிக்கா, 3வது மொரீஷியஸ். மாநிலங்கள் வரிசையில மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், அப்புறம் 4வதா தமிழ்நாடு 3.89 பில்லியன் முதலீட்டோட இருக்கு. ரொம்ப தெளிவான தரவுகள். இப்ப தமிழ்நாடு திட்டங்கள் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு வருவோம். தமிழ்நாடு நிகழ்வுகள்ல முதல்ல கொளத்தூர் தேவி பாலியம்மன் கோயில்ல TVS மோட்டார் நிதி உதவியோட முதியோர் இல்லம் திறக்கப்பட்டிருக்கு. இது 2021லேயே கொளத்தூர், பழனி, பாளையங்கோட்டை என அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதி. அடுத்து திறனகங்கள். திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்புக்காக 23 மாவட்டங்களில் திறனகங்கள் திறக்கப்பட்டிருக்கு. முதல்வன் மையங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 11 அரசு பல்கலைகள் திறக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் 1, 2022.
தேசிய பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு சிசிஎஸ் பற்றி பாத்தீங்கன்னா இது பிரதமர் தலைமையில் செயல்படும் உச்ச அமைப்பு. இதுல உறுப்பினர்கள் பிரதமர், உள்துறை, பாதுகாப்பு, நிதி மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள். NSA அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முதன்மை ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறார். அடுத்து தேசிய திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி கூட்டாண்மை NIT ஆயோக் மற்றும் JICA இடையிலான SDG ஒத்துழைப்பு 2ஆம் கட்டம் தொடங்கியிருக்கு. ஜப்பான் இந்தியா ஒத்துழைப்போட இந்த திட்டம் 6 முன்னுரிமை துறைகள்ல கவனம் செலுத்துது. உலகளாவிய கூட்டாண்மைகள், சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து, கல்வி, விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை, நிதி உள்ளடக்கம் மற்றும் திறன் மேம்பாடு, அப்புறம் உள்கட்டமைப்பு. அடுத்து தேங்காய் ஊக்குவிப்பு திட்டம். இது 2026-27 பட்ஜெட்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கடலோர பகுதிகளில் புதிய தோட்டங்களை ஊக்குவித்தல் தான் நோக்கம். இதோட அறிவியல் தகவல் பார்த்தீங்கன்னா, தேங்காய் மரம் அரேகாசிய குடும்பத்தை சேர்ந்தது. இந்தோ பசிபிக் பகுதியில் தோன்றியது. மணல் கலந்த களிமண், வண்டல், கடலோர மணலில் வளரும். டெல்லியில பிங்க் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மற்றும் பொது போக்குவரத்தை அணுகுவதற்கான ஸ்மார்ட் கார்டு இது. முக்கிய தினங்கள்ல மார்ச் 4 தேசிய பாதுகாப்பு தினமா கொண்டாடப்படுது. 1972ஆம் ஆண்டிலிருந்து இந்திய பாதுகாப்பு படைகளின் நினைவாக இது அனுசரிக்கப்படுகிறது. இறுதியா ரொம்ப ரொம்ப முக்கியமான TNPSC சிறப்பு நடப்பு தகவல்கள். புற்றுநோய் பதிவேடு 2023. இதுல 1,00,000க்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு விகிதம் பாத்தீங்கன்னா, சென்னை 13.0, தர்மபுரி 36.2, பெரம்பலூர் 36.0, அரியலூர் 29.9. நில பயன்பாட்டுல தமிழ்நாட்டுல 58.27% நிலம் விவசாயத்தின் கீழ் உள்ளது. 10.44% நிலம் தரிசு மற்றும் வறண்ட நிலமா இருக்கு. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி அரியலூர், பெரம்பலூர், தர்மபுரி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் முன்னோடி பிரச்சாரமா தொடங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பல விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா விவாதிச்சிருக்கோம். ஆனா இந்த தகவல்களுக்கு நடுவுல என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? ஒரு பக்கம் நாம செபில அதிநவீன AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சந்தைய கண்காணிக்கிறோம். விண்வெளிக்கு மனுஷனை அனுப்ப ட்ராக் பாராஷூட் ரெடி பண்றோம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ICIR அறிக்கைப்படி நம்ம அடிப்படை ஆதாரமான மேலடுக்கு மண் வருஷத்துக்கு 5.3 பில்லியன் டன் அழிஞ்சிட்டு இருக்கு. தொழில்நுட்பத்தில் இவ்வளவு வேகமாக வளரும் நாம் நமது அடிப்படை ஆதாரமான மண்ணின் வளத்தை மீட்டெடுக்க என்ன செய்ய போகிறோம்? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. தொழில்நுட்ப வளர்ச்சியும் இயற்கை பாதுகாப்பும் சமநிலையில் இருக்கணும். நீங்க எல்லாரும் இந்த கேள்வியோட இன்னைக்கு பாடங்களை அசை போடுங்க. TNPSC தேர்வுல நீங்க மாபெரும் வெற்றி பெறவும், மேலும் பல தேர்வு குறிப்புகளுக்கும் தினசரி நடப்பு நிகழ்வுகள் அப்டேட்களுக்கும் ராமெக்ஸ் அகாடமியை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து படிங்க. வெற்றி நிச்சயம்.